கெங்குவார்பட்டி பேரூராட்சியில் திமுக துணைத் தலைவரின் குடும்ப உறுப்பினர்கள் செய்யும் முறையீடுகளை தட்டி கேட்டு திமுக பேரூராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கெங்குவார்பட்டி பேரூராட்சியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளில் திமுக சார்பில் 11 பேர் போட்டியிட்டனர். கெங்குவார்பட்டி பேரூராட்சி தலைவர் பதவி பட்டியலின சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டதாலும் திமுக சார்பாக தேர்தலில் போட்டியிட்ட 11 உறுப்பினர்களும் வெற்றி பெற்றதாலும் பேரூராட்சி தலைவராக பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வியை தேர்வு செய்து திமுக தலைமை அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி தலைவராக தமிழ்ச்செல்வி பொறுப்பேற்று பதவி வகித்து வருகிறார். திமுக முன்னாள் பேரூராட்சி தலைவர் தமிழன் என்பவரது மனைவியும் தேனி மாவட்ட திமுக மாணவர் அணி அமைப்பாளர் ஸ்டீபன் என்பவரது தாயுமான ஞானமணி என்பவர் துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி பொறுப்பேற்ற நாள் முதல் ஸ்டீபன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பேரூராட்சியில் அனைத்து பொறுப்புகளையும் மேற்பார்வை செய்து வந்ததாகவும் தலைவரிடம் எந்த ஒரு கலந்துரையாடலும் செய்யாமல் தனிச்சையாக அரசு ஒப்பந்தங்களை விடுவதும் பேரூராட்சியில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்தம் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது என அனைத்து பணிகளிலும் தலையிட்டு வந்துள்ளனர். பேரூராட்சி துணைத் தலைவர் தனது தாய் என்றும் தாம் கூறுவதை மட்டும்தான் கேட்க வேண்டும், இல்லை என்றால் தலைவர் பதவியில் இருந்து உங்களை தூக்கிவிடுவேன் என்றும் தமிழ்ச்செல்விக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்துள்ளார் திமுக மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ஸ்டீபன். மேலும் பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து கேள்வி கேட்டதால் மற்ற உறுப்பினர்களை கையில் வைத்துக்கொண்டு அவர்களை தூண்டிவிட்டு பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் ஸ்டீபன். இதுகுறித்து பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி கூறுகையில், தான் பதவியேற்ற நாள் முதல் பேரூராட்சி பகுதிகளில் செய்யப்படும் அடிப்படை வசதிகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் துணைத் தலைவரின் குடும்ப உறுப்பினர்கள் கூறும் நபர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என நிர்பந்தித்ததாக குற்றம் சாட்டினார். எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சாங்க. என்னை ஒரு கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த இடத்துல நீ கையெழுத்து போடணும் அப்படின்னா நான் போடணும், இல்லைன்னா போடக்கூடாதுன்னா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு அடிமை மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி தான் என்னை ஒரு சேர்மனாக கொண்டு வந்து இன்ன வரைக்கும் வச்சிருக்காங்க. இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு காரணம் அவங்க முறைகேடான நிறைய வருமானங்களில் அவங்க ஈட்டி உள்ளாங்க. அதை நான் எதுக்கு என்னன்னு கேட்க போனா உடனே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. பேரூராட்சி அலுவலகத்தில் தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் துணைத் தலைவரும் வந்து அமர்ந்ததாகவும், தான் பேரூராட்சி அலுவலகத்தில் பொம்மை போல் உள்ளதாகவும், தனிச்சையாக எந்த ஒரு பணியையும் தன்னை செய்யவிடாமல் துணைத் தலைவரின் குடும்ப உறுப்பினர்கள் தடுத்து வருவதாகவும் பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் அனைத்து இடங்களிலும் சமூக நீதி நிலை நாட்டவே திமுக தோன்றியது என பேசி வருகின்றனர். ஆனால் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவருக்கு திமுக நிர்வாகிகளே சமூக நீதியை வழங்க மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்ச்செல்வி. பெண்ணுக்கார இசுவை நிறைய வருது. அந்த இசுவை கொடுக்கறது இந்த ஸ்டீபன் ஒருத்தர் தான் கொடுக்குறாரு. என்னுடைய ரூமை அவர் தான் யூஸ் பண்றாரு. ஒரு சேர்மனாக இருந்து நான் அந்த ரூமை யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, அவர் மாணவர் அமைப்பாளர்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த ரூமை யூஸ் பண்ணுறாரு. ஒரு சேர்மன் ரூமை அவர் தான் யூஸ் பண்ணுறாரு. எங்கள் அம்மா சொல்கிறத தான் கேட்கணும், அவங்க வழி நடத்துவாங்க, நீ பின்னாடி நின்று செயல்படு அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட நிர்வாகிகளும் எனக்கு இதுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தி தன் மீது கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு உரிய பதிலளிக்குமாறு பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி கோரிக்கை விடுத்துள்ளார்.